வணக்கம் அன்பு நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி. சனி அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு வித நடுக்கம் வரும். ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லி உலகையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவனை நேர் பார்வை பார்த்தாப்புல அவனோட லைஃபே முடிஞ்சு போச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சனிக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு. அதுவும் சனி பார்வை இருக்கே, மந்தன், சனைச்சரன், காரி அப்படிங்கிற பேரில் சொல்லக்கூடிய சனிக்குன்னா ஒரு பயம். படாத பாடுபடுத்திருச்சுப்பா, 7.5 சனியாக வந்திருக்குப்பா, என்ன செய்ய போகிறேன் தெரியல அப்படின்னு பல பேர் புலம்புறதை கேட்குறோம். ஏற்கனவே சனியானவர் திருக்கணிதப்படி கும்பராசிக்கு போயிட்டார். அவர் ரிவர்ஸ் கீர் போட்டு மகர ராசிக்கு வந்து வக்கரத்தில் வந்து திருப்பி ஃபார்வர்டாகி இப்போ ஒரு 10 நாளாக கிட்டத்தட்ட 10 நாளாகி அவர் வந்து இதில் போயிட்டுருக்காரு, கும்பத்தில் போயிட்டுருக்காரு. ஆனால் கோயில்களில் முக்கியமாக சொல்ல போனோம்னா சனிப்பெயர்ச்சினாலே திருநள்ளாறு ஆலயம்தான். நலனுக்கு அங்கே சனி தோஷம் விலக காரணமாக இருந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் வெளியில் வடகிழக்கு பகுதியில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே வந்து சனிப்பெயர்ச்சி மிக விமரிசையாக வாக்கியப்படி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 5:20க்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது. சனி யாரையரெல்லாம் பாதிக்கும், யாரை பாதிக்காது? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க. சனி இருக்க இடத்த பொறுத்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இதில் 12, 1, 2 7.5 சனியாக இருக்கும். அதாவது 12ஆம் இடத்துல விரய சனி, 1ஆம் இடத்துல ஜென்ம சனி, 2ஆம் இடத்துல பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துக்கு வந்தால் அர்த்தாஷ்டம சனி, 7ஆம் இடத்துல வந்தால் கண்டகச்சனி, 8ஆம் இடத்துக்கு வந்தால் அஷ்டமத்து சனி. இப்படி சனி பெயரில் சொல்லப்பட்டாலும் 3, 6, 11 அப்படிங்கிற 3 இடத்துல நிற்கும் பொழுது மட்டும் சனி கோச்சார ரீதியாக நற்பலன்களை செய்வார் அப்படின்னு ஜோதிட நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். முத மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி இவங்களுக்கு ஒரு சுமாரான நல்ல பலன் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு ஓரளவு பரவாயில்ல, துலா ராசிக்கு பரவாயில்ல, தனுசு ராசிக்கு பரவாயில்ல. மீதம் இருக்கவங்க இப்போ கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்குது, சிம்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டகச்சனி நடக்குது, விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டால் அர்த்தாஷ்டம சனி நடக்குது, மகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத சனி நடக்குது, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடக்குது, மீனத்தை பொறுத்த வரைக்கும் விரய சனி நடக்குது. இதுதான் சப்ஜெக்ட், முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? நீங்கள் பிறந்த டயம் நல்லா இருந்ததுன்னா அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் பலன் கிடைக்கும். டயம் நல்லா இருந்து இந்த கோச்சார பலன்கள்லாம் ஒரு 20 to 25% உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், சில அனுபவங்களை சந்திக்க நேரிடும். அதற்கெல்லாம் சில ஆலய வழிபாடு செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இறைவன் அருளால் எல்லா பிரச்சனையும் மாறும், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இதுதான் சப்ஜெக்டு. இப்போ பரிகாரம்னு சொல்லும்போது ஒரு சின்ன மேட்ரு நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. சார், இந்த பரிகாரம் செஞ்சால் உடனே இது நடந்துடுமா சார்? நடக்காதுங்க. அடித்து சொல்கிறேன், நடக்காது. எப்படி அப்புறம் நடக்காத பரிகாரம் ஏன் சொல்கிறீங்க சார்? ஜோதிட நூல்களில் எதுலேயுமே பரிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்படவே இல்லை. பல 100 ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகளாக எழுதப்பட்டிருக்க ஜோதிட நூல்களில் இந்த கிரகம் இங்கே இருந்தால் இன்ன பலன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய பரிகாரம் பற்றி சொல்லலை. பரிகாரம் சொல்லலைன்னா அப்புறம் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க? பரிகாரங்கிறது மதம் சார்ந்த நம்பிக்கை. இப்போ பிறந்த நேரத்தை வச்சு பக்த மார்க்கண்டேயனுக்கு 16 வயசில் கண்டம் வரும். இது விதி, ஜாதக நிலை, ஓகே. ஆனால் அவங்க அப்பாவும் இவரும் போகாத கோயிலில் பண்ணாத வழிபாடு இல்லைன்னு பண்ணி கடைசியாக வந்து திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர்கிட்ட வந்து சரணடைஞ்சு 16ஆவது வயசு வரைக்கும் அவர் பூஜை புனஸ்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா இறைவனை நோக்கி வழிபாடு பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இறைவன் அருள் புரிந்து யமனை காலால் சம்ஹாரம் செய்கிறார். இது வரலாறு, இதுதான் பரிகாரம். அப்போ விதி அவர் வந்து 16 வயசு தான் ஆயுள்னு, ஆனால் அவருக்கு பரிகாரம் கோயிலுக்கு போனால் பரிகாரம் ஆகுது. இதுதாங்க சிம்பிள் லாஜிக்கு. இப்போ எந்தெந்த ராசிக்கு இந்த
வாக்கியப்படியான சனிப்பெயர்ச்சி என்ன பலாபலன்களை கொடுக்க போகுது, அடுத்த 2.5 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.